சாயி சத்சரித்திரம் அத்தியாயம் 3 ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சத்சரித்திரத்தின் 3வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் 3இன் விளக்கத்தை அதன் அர்த்தமும் தன்மையும் மாறாமல் சுருக்கமாக பார்ப்போம். 1. பாபாவின் அனுமதியும் அமுதமொழிகளும். நூல் ஆசிரியர் ஹேமத் பந்த் சத்சரித்திரத்தை எழுதத் தொடங்கியபோது பாபா அதற்கு தனது முழு சம்மதத்தை தெரிவித்து அற்புதமான சில வாக்குறுதிகளை வழங்கினார். சத்சரித்திரம் எழுதுவதை நான் முழுமையாக ஆமோதிக்கிறேன். உமது கடமையை செய்யும். சிறிதும் அஞ்ச வேண்டாம். என் கதைகள் பக்தியுடன் கேட்கப்படுமானால் இவ்வுலக வாழ்க்கையின் மீதான பற்று தணிந்து பக்தி எனும் பேரலை மேலெழும்பும். என் லீலைகளின் ஆழத்தில் மூழ்குபவன் ஞானம் எனும் விலைமதிப்பற்ற முத்துக்களை எடுப்பான். பாபா மேலும் கூறுகிறார், யார் என் நாமத்தை அன்புடன் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னும் பின்னும் எல்லா திசைகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன். 2. அடியார்களுக்கிடப்பட்ட திருப்பணிகள். இறைவன் ஒவ்வொரு அடியவரிடமும் ஒவ்வொரு பணியை ஒப்படைக்கிறான். சிலர் கோயில் கட்டவும் சிலர் குளம் வெட்டவும் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் பாபா ஹேமத் பந்திற்கு சத்சரித்திரம் எழுதும் பணியை கொடுத்தார். ஆசிரியர் தன்னை தகுதியற்றவன் என்று எண்ணியபோது பாபா அவரது அகங்காரத்தை அகற்றிவிட்டு தாமே அவராக இருந்து எழுதத் தொடங்கினார். புல்லாங்குழல் இசைப்பது அதை வாசிப்பவரை சார்ந்தது. அதேபோல் சத்சரித்திரம் எழுதுவதும் பாபாவின் அருளாலேயே சாத்தியமானது என்று ஆசிரியர் பணிவுடன் குறிப்பிடுகிறார். 3. கலங்கரை விளக்கமாக பாபாவின் கதைகள். கடலில் பயணம் செய்யும் கப்பல்கள் பாறைகளில் மோதி அழியாமலிருக்க கலங்கரை விளக்கம் எப்படி உதவுகிறதோ அப்படியே இந்த வாழ்க்கைக் கடலில், அதாவது சம்சாரத்தில் பாபாவின் கதைகள் கலங்கரை விளக்கமாக செயல்படுகின்றன. மற்ற யோக முறைகளான தவம், தியாகம், தியானம் போன்றவை கலியுகத்தில் கடினமானவை. ஆனால் பாபாவின் கதைகளை கேட்பது மிகவும் எளிமையானது. இது அடியவர்களின் பாவங்களை அழித்து அறியாமையைப் போக்கி பேரின்பத்தை நல்குகிறது. 4. பாபாவின் இணையற்ற தாயன்பு. பாபா தன் பக்தர்களிடம் காட்டும் அன்பு ஒரு தாயின் அன்பிற்கும் மேலானது. ஒரு பசு தன் கன்றை நேசிப்பது போலவும் ஒரு தாய் தன் குழந்தையின் பசி அறிந்து உணவூட்டி அழகு பார்ப்பது போலவும் செயல்படுகிறார். ஹேமத் பந்த் அனுபவம். ஹேமத் பந்த் ஓய்வு பெற்றபோது தன் குடும்பத்தை நடத்த தனது பென்ஷன் தொகை போதாது என்று கவலைப்பட்டார். இதைக் கேட்ட பாபா, அவர் வேறு வேலை தேடி அலைய வேண்டாம், எனது பணியை செய்து மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அவர் வீட்டில் உணவு எப்போதும் நிறைந்திருக்கும். நாத்திகர்களின் கூட்டுறவை தவிர்த்து பணிவோடு என்னை வணங்கினால் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார் என்று உறுதியளித்தார். 6. ரோஹிலாவின் கதை. பக்தியின் தீவிரம். ஷீர்டியில் தங்கியிருந்த ரோஹிலா என்பவன் இரவு பகலாக அல்லாஹு அக்பர் என்று மிக உரத்த குரலில் கத்துவான். இதனால் மக்கள் தூக்கம் கெட்டு பாபாவிடம் முறையிட்டனர். ஆனால் பாபா அவனது பக்கம் நின்று, அவனுக்கு ஒரு பொல்லாத மனைவி, அதாவது கெட்ட எண்ணங்கள், துர்புத்தி இருக்கிறாள். அவன் இப்படி சத்தமாக பிரார்த்தனை செய்வதால்தான் அவள் உள்ளே வர அஞ்சுகிறாள். எனவே அவனை தடுக்க வேண்டாம் என்று பாபா கூறினார். இதன் மூலம் சத்தமாக இறைவனை துதிப்பதும் ஒரு பாதுகாப்பான வழி என்பதை பாபா உணர்த்தினார். 7. பாபாவின் விஸ்வரூப உபதேசம். மதிய ஆரத்திக்குப் பிறகு பாபா அடியவர்களுக்கு கூறிய அறிவுரை மிக முக்கியமானது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் எனக்குத் தெரியும். நானே அனைவருடைய இதயத்திலும் அமர்ந்து ஆள்பவன். இந்த உலகில் அசையும் மற்றும் அசையாத அனைத்து பொருட்களும் எனது உடலாகும். என் மீது கவனத்தை திருப்புபவனை எந்த துன்பமும் அணுகாது. ஆனால் என்னை மறப்பவனை மாயை ஆட்டிப்படைக்கும். 8. முடிவுரை. ஆசிரியரின் வேண்டுகோள். ஆசிரியர் வாசகர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். தூக்கம், சோம்பல் மற்றும் மன அலைச்சல்களை விட்டுவிட்டு பாபாவின் கதைகளில் முழு கவனத்தை செலுத்துங்கள். ஒரு லோபி எப்போதும் தனது பணத்திலேயே குறியாக இருப்பது போல நாமும் பாபாவை எப்போதும் நம் நினைவில் வைத்திருப்போம். ஓம் சாய்ராம். அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.